பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய துணையோடு இன்றைய சிந்தனைகள். மதுரையம்பதி அப்படிங்கிறது எவ்வளவோ திருவிளையாடல், 108 திருவிளையாடல். சிவபெருமான் நாம் மதுரை வீதியை அடைந்தாலே நமக்கு புண்ணியம் கிடைத்துவிடும். உலக அதிசயங்கள், அதுல மிக முக்கியமானது மதுரை. இதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. மதுரை மீனாட்சி அம்மனை விட ஒரு அதிசயம் தேவையா? அன்னையே கடவுளாக வந்து நமக்கு அவதரித்து, மகளாக அவதரித்து வாழ்ந்த இடம் மதுரை. இந்த மதுரையில நிறைய நிகழ்வுகளை நிகழ்த்தியவர் எம்பெருமானும் எம்பிராட்டியும். எம்பெருமானுடைய லீலைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒன்றல்ல நூறல்ல, பல ஆயிரம் கதைகள் சொல்லலாம். அந்த மதுரையிலே வாழ்ந்த அன்னை நம்முடைய உலகமாதா, லோகத்தை ரட்சிக்கக்கூடிய அந்த அன்னை சொக்கநாதரும் நிறைய திருவிளையாடல்களை மதுரையிலே நடத்தி இருக்கிறார்கள். பதஞ்சலி முனிவர் இதை நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கார். மதுரையில ஒரு வாள் சண்டை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதர் இருந்தார். மிக தேர்ச்சியான வாள் சண்டை வீரர் அவர். அந்த காலத்துல இந்த வாள் சண்டை அப்படிங்கிறது, இப்பெல்லாம் நீங்க துப்பாக்கி சுடுதல் அப்படிங்கறத கத்துக்கிறீங்க. துல்லியமாக துப்பாக்கி சுடுதல் எப்படி அப்படிங்கிறது இந்தியா தான் இன்னைக்கும் நல்ல ஃபேமஸா இருக்குது. இந்த மாதிரி இந்த வாள் சண்டையில மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய இந்த குருநாதர் மிக சிறப்பாக வாள்வீச்சு செய்வார். சில படங்கள்ல கூட பார்த்திருப்பீங்க. அந்த வாள் எப்படி பிடித்து, எப்படி ஓங்கி, எதை அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சில நொடிகளில் தீர்மானித்து அதை செய்ய வேண்டும் அப்படிம்பாங்க. சமீபத்தில் வந்த ஒரு படத்துல கூட அந்த வாள் சண்டையை பத்தி சொல்லியிருப்பாங்க. வாள் முக்கியமில்லை, அவனுடைய தைரியம் தான் அந்த இடத்துல பேசும். அப்படித்தான் இந்த குருநாதர் எல்லோருக்கும் மிக அருமையாக வாள் சண்டையை சொல்லிக் கொடுத்து வந்தார். அப்படி சொல்லிக் கொடுத்து வரும் பொழுது, எப்பொழுதுமே நல்லா படிக்கிற மாணவர் அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். எல்லா குருவுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கறத உடனே கத்துக்கிறாங்க ஒரு மாணவர் அப்படின்னா அவரை பக்கத்துல உட்கார வச்சுப்போம். எதனா வேணும்னா அதை தான் அந்த பையனை தான் கேட்போம். எதையாவது சொல்றதா இருந்தா கூட அந்த பையன்கிட்ட சொல்லுவோம். இது எல்லா குருநாதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரியம். அப்படித்தான் இவனிடத்திலே, இந்த குருநாதரிடத்திலே ஒரு மாணவர் மிகுந்த பிரியமோடு, பக்தியோடு, சிரத்தையோடு வாள் பயிற்சி கற்று வந்தார். ரொம்ப தேர்ச்சியாக வாள் பயிற்சி கற்றுக்கொண்டார். குருநாதருக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டார். இந்த குருநாதருக்கு ஒரு மனைவி மணிமேகலை என்று, மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி. ரொம்ப அழகா இருப்பார். அந்த அழகை வர்ணிக்க முடியாது. சொரூபம் அப்படி ஒரு சொரூபமா இருக்கும். ரொம்ப குருநாதர் மீது பக்தி உள்ளவர். இந்த மாணவனுக்கு அந்த குருநாதருடைய மனைவி பார்க்கிற போதெல்லாம் ஒரு சின்ன மனசுக்குள் ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருந்தது. எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டார். இந்த குருநாதருடைய மனைவி மீது இவருக்கு ஆசை ஏற்பட்டது. எப்படி நாம் போய் இதை கேட்பது? முடியாது இல்லையா? குருநாதர் சரி, மதுரையில தன்னுடைய குருநாதரை எதிர்த்து ஒரு வாள் பட்டறை, அந்த வாள் சொல்லிக் கொடுக்கும் மைதானம் ஒன்று ஏற்பாடு செய்து
அதில் மாணாக்கர்களை சேர்த்து குருநாதருக்கு எதிராக ஒரு பெரிய வால்பட்டறையை ஆரம்பித்து அதில் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். நிறைய மாணவர்கள் சேர்ந்தார்கள், நிறைய செல்வங்கள் சேர்ந்தது. இந்த செல்வங்கள்லாம் வந்தோடனே எப்பொழுதுமே நமக்கு நிதானம் போயிடும். ஏன்னா செல்வம் அதிகப்பட நாம் நம்முடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பி விடுகிறோம். அதை எப்போதுமே செய்யக்கூடாது. அதே மாதிரி இவனும் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த மணிமேகலையினுடைய ஞாபகம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சு. எப்படியாயிலும் இந்த குரு பத்னியை நாம் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு டைம் கிடைக்கிற போதெல்லாம் அப்பப்ப பரிசு பொருட்களோடு அந்த மணிமேகலையை சென்று பார்ப்பது, இனிமையாக பேசுவது, குருநாதர் இல்லாத நேரத்தில் செல்வது, குருநாதரை பற்றி பேசுவது அப்படின்னு ரொம்ப இது பண்ணோன்னா இவனுடைய தன்மையை அந்த மணிமேகலை புரிந்து கொண்டார். அதனால் இந்த சிஷியனிடத்திலிருந்து அவள் விலகி செல்ல வேண்டும் என்று நினைத்தார். அதிலிருந்து தப்பிப்பதற்கு எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார். சரி, இதுக்கப்புறம் இவனை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் அப்படின்னு முடிவு பண்ணி வரும்பொழுதெல்லாம் இவனை தவிர்த்து வேற வேலைகளில் கவனம் செலுத்தார்கள். ஆனாலும் இந்த சிஷ்யன் அவரை விடுவதாக இல்லை. எப்படியாயிலும் அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் குருநாதர் வெளியூர் சென்றிருக்கிற பொழுது அவன் வீட்டிற்கு வந்து வீட்டினுடைய கதவை அடைத்து விட்டு தவறாக நடப்பதற்காக மணிமேகலை இடத்திலே தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். போராடி கொண்டே இருந்தார். எவ்வளவோ சொல்லி பார்த்தா, நீ சிஷ்யன், நான் குரு பத்னி, இதை நீ செய்யக்கூடாது, பெரிய தவறு. வாய் வார்த்தையில நிறைய சொல்லி பார்த்தேன், அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். நீ ரொம்ப சின்ன பையன் அப்படின்லாம் சொல்லி நிறைய என்னென்னமெல்லாம் கதைகள் சொல்லி எப்படியாயிலும் அந்த மாணவனை திருத்தி விட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனால் அது முடியவில்லை. அவனுடைய சுயரூபம் வெறித்தனம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இனிமேல் நாம் இங்கிருப்பது தவறு என்று அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடிவிட்டாள். இது சொக்கநாதர் நடத்துகின்ற நிகழ்வு. அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவனுடைய லீலைகளில் ஒன்றாக இது இருக்கிறது. இதை தொடர்ந்து நாளைக்கும் பேசுவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.